ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டுங்க. அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு, இங்கே பாருங்கள், நேற்று மாலை மலரில் நியூஸ் கட்டிங் வந்திருக்கு, தலைவர் கூலி படத்தை பார்த்துட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு பதில் சொன்னேன், நான் இதை முந்தா நேற்று ஈவினிங்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் அதை பார்க்கலையா? தலைவர், சன் பிக்சர்ஸு, கூலியில் இருக்கக்கூடிய முக்கியமான டீம்லாம் விஐபி காட்சி பார்த்துட்டாங்க நான் சொல்லியிருந்தேன். அப்போ யாருமே அதை நம்பலை. இப்போ மாலை மலரில் ட்விட்டரில் ப்ளூடிக் ஐடிஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நம்புறீங்க, இது தாண்டா உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் ஜி பார்த்துட்டாரு ஜின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இதான் உண்மை. நம்ம சொன்னால் எவனும் நம்புறதில்ல. நியூஸ் பேப்பர்லேயும் ட்விட்டர்லேயும் யாராவது பெரிய ஐடி சொல்லிட்டாங்கன்னா உடனே அது கண்மூடித்தனமாக நம்புறது. என்னமோ போங்க. முக்கியமான விஷயத்துக்கு வரும். ரோஹிணி சினிமாஸ் இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் இது வரைக்கும் நாங்கள் வரலாற்றிலே பார்க்காத அளவுக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் எனக்கு ப்ரீ புக்கிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கூலி திரைப்படத்துக்கு 30,000 டிக்கெட்டுக்கு மேலே நாங்கள் விற்றுருக்கோம். இது அன்ஸ்டாப்பபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று ஒரு திரையரங்கம், அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையரங்கு லா மேரிஸ் தியேட்டர் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் டிஜே அப்படின்றதெல்லாம் போட்டு படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷன் மாரி பண்ணி ஒரு பெரிய செலிப்ரேஷனோட படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போக போகுது. இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கூலி திரைப்படம் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு புக்கிங்ஸ் அதாவது இப்போ டிக்கெட் புக்கிங்ஸ் நடந்துருக்கு இல்லையா, ஸோ ப்ரீ புக்கிங்ஸில் மட்டுமே 85 கோடிக்கு மேலே வசூலிச்சாச்சு. ஆல்ரெடி டே ஒன்னுக்கான வசூல் 85 crores மேலேயே வந்தாச்சு. ஸோ எனி டைம் அது ஒரு 100 கோடின்றது தொட்டுடலாம். அதுக்கு மேலே எவ்வளோ வருன்றது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அதனோட படம் ரிலீஸ் அன்றைக்கி ஆஃப்லைனில் நேரில் போய்ட்டு டிக்கெட் வாங்குறவங்க, இல்லை மற்ற இன்னும் புக்கிங்ஸ் இருக்குது. இன்னும் ஆந்திராவில் இன்னும் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணல, தமிழ்நாட்டில் இன்னும் பாதி தேட்டருக்கு மேலே இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக டிக்கெட்ஸ் புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணல, ஹிந்தியில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம் இன்னும் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ இருக்குது. ஸோ கணிப்பு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். மினிமம் 100 crores ஃபஸ்ட் டேக்கு வந்துடும். அதுக்கு மேலே எவ்வளோ வரப்போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.